தழும்பு ஸ்கார் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்கார்லயே ரொம்ப அக்ரெசிவான ஸ்கார் தான் இந்த கீலாய்டு அப்படின்னு சொல்றது. கீலாய்டுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் a scar that does not know when to stop. அதாவது எப்ப ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு தெரியாம வளர்ந்துட்டே இருக்கிறது தான் கீலாய்டுங்கிற ஸ்கார். காமனா வரது வந்து இயர் லோப், அதாவது இயர் காதுல பண்ற பியர்சிங், காதுல குத்துனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வளர்ந்துட்டே இருக்கு, காது குத்துனதுக்கு அப்புறம் திடீர்னு வளருது அப்படின்னு கூட்டிட்டு வருவாங்க. இந்த ஒரு வயசை தாண்டி சில குழந்தைங்களுக்கு பியர்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கீலாய்டு வந்து வளர்ந்துட்டே இருக்கு, ஒரு தழும்பு மோசமாகுது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. இந்த ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏன் கீலாய்டு வரலங்கிறதுக்கு ரீசன் தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் வரும்போது அதை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கீலாய்டு வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா வரும். உமனுக்கு காதுல பியர்சிங்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா பியர்சிங்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், அதாவது 1 இயர்ல ஒரு பியர்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய மல்டிபிள் பியர்சிங்ஸ் பண்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கீலாய்ட்ஸ் நிறைய அஃபெக்ட் ஆகுறதுக்கும் நிறைய வந்து பிரசன்ட் பண்றதுக்கும், அதாவது டு பிளாஸ்டிக் சர்ஜன் இந்த கீலாய்ட் பேஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மென் வந்து ஒருவேளை எங்கேயாவது சின்னதா ஒரு தடிப்பான தழும்பு